அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி வந்து புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 வகையான போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், கம்பைன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு கிடைச்சது, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது நம்ம விட்னெக்ஸோட புதிய யூடியூப் சேனல், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அரசு வேலைவாய்ப்பு வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் 2024 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் வந்திருக்கு, 15/5/2024. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 14/6/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றாங்க. ஸோ அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறது 19/6/2024 நீங்கள் வந்து 21/6/2024 நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் தகுதி தேர்வும் ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸும் இருக்கும். இது வந்து 28/7/2024 இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் வந்து எக்ஸாம் இருக்கும், 9லேருந்து 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். இதே நீங்கள் பேப்பர் 2 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் ஆக்சுவலாக இது ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே நாள் கிடையாது, 12/8/2024 16/8/2024 இந்த எக்ஸாம் நடக்குது. இதெல்லாம் ஆன்லைன் எக்ஸாம். ஸோ அதனால தான் டேட் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 15/8/2024 ஒரு நாள் மட்டும் எக்ஸாம் நடக்காது, எக்ஸ்க்ளூடிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த தேதிகள் நடக்கும். இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியாக தேர்வுகள் நடக்கும். ரைட்டா, இங்கே பாருங்கள் 18/8/2024 16/8/2024 கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து நடக்கும். சரி ஓகே, இது அவுட் அப்ளை ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அடுத்து வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி. ஸோ ஒட்டுமொத்த வேகன்சி என்னன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்க. ஒட்டுமொத்த வேகன்சி இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 118 வேகன்சி வந்திருக்கு. ரைட்டா, பட் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அந்த போஸ்ட்டை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரைட்டா, எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வேணால் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் காமனாக எலிஜிபிலிட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரைட்டா, அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் 24 வந்து சேலரி கிடைக்கின்றாங்க. கம்யூனிட்டி வைஸாக என்னென்ன வேகன்சி இப்போ ஜென்ரலுக்கு வந்து 2, ஜென்ரல் உமனில் 1, ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு 1 சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேனேஜர் கிரேட் 3ல் லீகலில் பார்த்தீங்கன்னா லா படித்தவங்களுக்கு ஒரு 2 வேகன்சி வந்திருக்கு. சீனியர் ஆஃபீஸருக்கு ஒரு 9 வேகன்சி வந்திருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கு லா படித்தவங்களுக்கு ஒரு 3 வேகன்சி வந்திருக்கு. இது வந்து கும்பகோணம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, விழுப்புரம், சேலம், மதுரையிலேருந்து வந்திருக்கு. இது போக்குவரத்து துறையிலேருந்து வந்திருக்கு. ரைட்டா, ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு பார்த்துக்கோங்க. சென்னையில் ஒரு வேகன்சி வந்திருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொமோஷன் கார்பரேஷன்லேருந்து ஒரு 2 வேகன்சி வந்திருக்கு. தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்குமே வந்திருக்கு. ரைட்டா, ஸோ ரிப்போர்ட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு ஸ்டீனோ கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன், பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன். 5 வேகன்சி வந்திருக்கு. அதாவது தமிழ் ரிப்போர்ட்டில் 5, இங்கிலீஷ் ரிப்போர்ட்டில் ஒரு 5 வேகன்சி வந்திருக்கு. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. அக்கௌண்ட் ஆஃபீஸர் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு 3 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கும்பகோணத்துக்கு 3, கோயம்புத்தூருக்கு 2, திருநெல்வேலிக்கு 2, விழுப்புரத்துக்கு 4. இதுவும் வந்து போக்குவரத்து துறையில் வந்து வந்திருக்கு. சேலம், மதுரை, சென்னையில் தான் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. டெபுட்டி மேனேஜர் அக்கௌண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியும், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸுக்கு ஒரு வேகன்சியும், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு ஒரு வேகன்சி வந்திருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து 6 வேகன்சி இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ வந்து எம்எஸ்சி மேக்ஸு, எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க, ஓஆர் பேப்பர், எம்எஸ்சி ஆப்ரேஷன் ரிசர்ச் பேப்பர் படித்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 17 வேகன்சி வந்திருக்கு. ஸோ இது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவீங்க, நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க. இது வந்து தனி எக்ஸாம் வந்து இப்போ வந்து கம்பைன் எக்ஸாமாக மாற்றிட்டாங்க. ரைட்டா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்துருக்கு ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் சீனியர் டைரக்டர் ஆஃப் பாய்லருக்கு வந்து ஒரு 4 வேகன்சியும், பர்சருக்கு வந்து ஒரு 6 வேகன்சியும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்க்கு ஒரு 4 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்டுக்கு 2 வேகன்சி சொல்லி மொத்தம் 118 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்கள் கம்யூனிட்டிக்கு அந்த போஸ்ட்டில் வேகன்சி இருக்கான்னு பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2024 கட் ஆஃப் டேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் வந்து 21 வயசு வந்து மினிமம் ஏஜ் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறுபடுது. ஸோ போஸ்ட்டு வைஸாகவும் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதுக்கு என்ன மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, எந்த கம்யூனிட்டியில் வரைன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டேபிள்ன்றது அதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த ஏஜ் லிமிட்டு பொருந்தும்.
நீங்கள் ஒருவேளை பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 57, 32 அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாற்றுத்திறனாளிகள் எக்ஸர்விஸ்மேன் ஆதரவற்ற விதங்களுக்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதங்களுக்கும் ஒரு சிலருக்குலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது ஓசி கேட்டகரி மட்டும். நீங்கள் ஒருவேளை எம்பிசி, பிசியில் இருக்கீங்க, எஸ்எஸ்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் இங்கே இருக்குது. மேக்ஸிமம் டிகிரி எலிஜிபிள்ன்றதுனால 57, 59 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜெனரல் 47 இந்த மாதிரி பாருங்கள். என்ஏ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கெலாம் பாருங்கள். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ எம்எஸ் மேக்ஸ் படித்தவங்களாம் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது நிறைய இதுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஓசி கேட்டகரி இதை செக் பண்ணுங்கள். நீங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கீங்க, பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்எஸ்எஸ்டி இருக்குன்னா இந்த டேபிளை செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்தது ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கோன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளானு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணுன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 55% இருக்கணுன்றாங்க. பிசி, எம்பிசி இந்த எஸ்எஸ்டியில் கேட்டகரிகளுக்கு வந்து 50% இருக்கணுன்றாங்க. மஸ்ட் ஹேவ் ரெப்ரசன்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் அட் த இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் இருக்கணுன்றாங்க. மஸ்ட் ஹேவ் குவாலிஃபைட் நெட் ஸ்லெட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்ட்டு தான். நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே நெட் ஸ்லெட்டில் வந்து கேட்க மாட்டாங்கப்பா, இந்த போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இல்லைனா பிஹெச்டி இருக்கணுன்றாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். இப்போ வந்து மேனேஜர் கிரேட் லீகல் பார்த்தீங்கன்னா லா முடிச்சிருக்கணும், டிகிரி இன் லா முடிச்சிருக்கணுன்றாங்க. சீனியர் ஆஃபீஸருக்கு வந்து பிஎல் டிகிரி முடிச்சிருக்கணுன்றாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் பிஎல் டிகிரி முடிச்சிருக்கணும். மஸ்ட் ஹேவ் ஷுட் நாலேஜ் ஆஃப் கார்ப்பரேட் லா வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லை லேபர் லா வந்து தெரிஞ்சுக்கணுன்றாங்க. ஸோ நிறைய இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, வந்து செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி டிகிரி எலிஜிபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? டிகிரி இன் லா கொடுத்தாரு. தமிழ் ரிப்போர்ட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மஸ்ட் ஹோல்டு பேச்சுலர் டிகிரி, எனி டிகிரி, ஏதாவது ஒரு யூஜி டிகிரி படிச்சிருக்கணும். ரைட்டா? 5 வேகன்சி இருக்குதுக்கு. டிகிரி மட்டும் போதுமா சார்னா இல்லை, நீங்கள் வந்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் ஹேண்ட் வந்து முடிச்சிருக்கணும். தமிழில் 120 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹை ஸ்பீட் டெஸ்ட் வந்து இருக்கணுன்றாங்க. ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் தமிழில் வந்து சீனியர் கிரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும், சீனியர் கிரேட் வந்து முடிச்சிருக்கணும். தமிழ் ரிப்போர்ட்டருக்கு ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ்லேயுமே இதே முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கின்றாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும், டைப் ரைட்டிங் வந்து சீனியர் கிரேட் படிச்சிருக்கணும். தமிழில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா இதே இது வந்து தமிழ்லையும் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குன்றாங்க. ஸோ இது வந்து எனி டிகிரி எலிஜிபிள் வித் இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் ஷார்ட் ஹேண்டும் டைப்பிங்கும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அக்கௌண்ட் ஆஃபீஸர் கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஏ முடிச்சிருக்கணும், அதாவது ஷார்ட் அக்கௌண்ட் அல்லது காஸ்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கன்றாங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸர் இதுக்கும் மஸ்ட் ஹேவ் பாஸ் த ஃபைனல் எக்ஸாமினேஷன். இதுவும் அதே தான், ஷார்ட் அக்கௌண்ட் வந்து முடிச்சிருக்கணும். 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்கப்பா. நான் 1 by 1 படிச்சு காட்டணும், லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் அப்படியே செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இது மஸ்ட் ஹோல்டைய ஃபஸ்ட்டு கிளாஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது வந்து மேத்தமெட்டிக்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது அப்ளைட் எக்கனாமிக்ஸ் அல்லது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் குறைந்தபட்சம் 60% எடுத்துருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதில் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி இவ்வளோ பர்சன்டேஜோட, அல்லது நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அப்ளைட் எக்கனாமிக்ஸ், அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அல்லது ஓஆர் ஆப்ரேஷன் ரிசர்ச், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், இதில் எது வேணாலும் நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த குறைந்தபட்ச அந்த பர்சன்டேஜ் வந்து தேவை கிடையாது. டிகிரி மட்டும் ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும், நீங்களும் வந்து அப்ளை பண்ணலான்றத இந்த இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குவேன். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சோசியல் வெல்ஃபேருக்கு வந்து மஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஹோம் சயின்ஸ் அல்லது வந்து இப்போ சைக்காலஜி, சோசியல் சைக்காலஜி, சைல்டு டெவலப்மெண்ட்டு, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், சோசியல் ஒர்க்கு இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பர்சாருக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் முடிச்சிருக்கலாம் அல்லது எம்பிஏ படிச்சிருக்கலான்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்படியே எக்ஸ்பீரியன்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ 20 வகையான போஸ்ட்டுக்கு வந்திருக்கு. இன்ஜினியரிங் முடிச்சும் கூட கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆஃப் எனி யூனிவர்சிட்டி அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எனி யூனிவர்சிட்டி அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரினா எம்பிஏ முடிச்சிருக்கலாம் அல்லது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாட் லெஸ் தென் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கணும், 3 வருஷம் குறையாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதும் உங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 20 வகையான போஸ்ட்டுக்கும் 20 விதமான கல்வி தகுதிகளும் ஒரு சிலதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வந்து கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வந்து பொறுமையாக படித்து பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரன் வால் டெஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் காலேஜ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்கு இல்லையா பிடி. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த ரன்னிங் வாக்கிங் டெஸ்ட் வந்து இருக்குது. அது ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ ரிட்டன் ஆன்லைன் எக்ஸாம்ன்றது ஏற்கனவே சொல்லிட்டோம். பேப்பர் 1 பேப்பர் 2. இதில் பேப்பர் 1ன்றது பார்ட் ஏ பார்ட் பி தமிழ் தகுதி தேர்வும் ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸ் இருக்கும். ஸோ 200 கேள்விகள் 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இது தமிழ் தகுதி தேர்வு வந்து கட் ஆஃபுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. மற்றது வந்து பேப்பர் 2 வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்க. ஸோ 450, இன்டர்வியூவில் வந்து 60, மொத்தம் வந்து 510க்கு உங்களுக்கு வந்து வரும். ஸோ மினிமம் எவ்வளோ எடுக்கணுன்றதை அவங்க அதர்ஸுக்கு 60, இந்த மெயின் பேப்பரில் அதாவது தமிழ் தகுதி தேர்வு எல்லாத்துக்குமே 60 தான். குறைந்தபட்ச தகுதி நீங்கள் எடுத்தே ஆகணும். ரைட்டா, 60 மதிப்பெண்கள், அதாவது நான் 40% சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்தாகணும். பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸுக்கு வந்து 180, மற்றவங்களுக்கு வந்து 135 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதை விட நீங்கள் கூடுதல் எடுத்திங்கன்னா தான் கட் ஆஃப் உள்ளே வர முடியும். சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும் இல்லையா. ஃபிசிக்கல் எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கும். இந்த மேனேஜர் கிரேடு, சீனியர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட், லா சம்மந்தமாக இருக்கும். ஸோ இது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு ஃபினான்ஷியல் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கும். அக்ரிகல்ச்சர் இருக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் சோசியல் வெல்ஃபேர் உமன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, பிஜி டிகிரி தரத்தில் இருக்கும்னு சொல்லி இங்கே ஒவ்வொரு பேப்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து படிக்கணும். அதுக்கான சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து சிலபஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் பேப்பர்ன்றது டிப்ளமோ தரத்தில் இருக்கும். ரைட்டா, ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 தான் கொடுத்துருக்காங்க. 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்க மேக்ஸிமம் 300 மார்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டெஸ்ட், மெயின் பேப்பருக்கான டெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டீனோகிராஃபி சப்ஜெக்ட் பேப்பர் வந்து ஸ்டீனோகிராஃபி இன் தமிழ் ரிப்போர்ட்டருக்கு, இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்டீனோகிராஃபி இன் இங்கிலீஷ். ஸோ ரிப்போர்ட்டர் பொறுத்தவரைக்கும் ஸ்டீனோகிராஃபர் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், ஸ்டீனோ படிச்சிருக்கணும். ஹவு டு அப்ளைலாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்கும் மெயின் சென்டரில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு இது போட்டு வச்சுருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃப்ரீ பாருங்கள், 200 ரூபா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் ஆகும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். எப்பவும் போல் மற்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து அவங்க எப்பவும் போல் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் படிக்கிறது தேவையான சிலபஸ் வேணும் அப்படின்னா இங்கே அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் இருங்க. பாருங்கள், தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் கோடு இருக்கும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு இங்கே வந்து சப்ஜெக்ட், அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதில் சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் கோடு வச்சுட்டு உங்கள் இதுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் கோடோ அதுக்கான சிலபஸ் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரைட்டா, ஸோ சப்ஜெக்ட் கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்து தான் நீங்கள் இந்த சிலபஸை வந்து சூஸ் பண்ண முடியும். என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ரைட்பா. ஸோ இன்றைக்கி வந்து புதிய நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான விவரங்கள் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோமா டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய ஒரு 20 வகையான போஸ்ட்டுக்கு வந்து கம்பைன் எக்ஸாமினேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.